உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம இந்த வருஷத்துடைய பிப்ரவரி மாத பலன்கள் 2025 பிப்ரவரி மாத பலன்களை பத்தி நாம் இப்ப பேச போறோம். அதாவது பிப்ரவரி மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதாவது உங்களுடைய இப்ப நாம் பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது மேச ராசி, முதல் ராசி. இந்த மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா, கடகத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மிதுனத்துக்கு இந்த மாசத்துடைய நடுப்பகுதியில மிதுனத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய் பகவான். இது போக புதன் பகவான் ஆகப்பட்டது 11ஆம் தேதி மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வந்துடுறாரு. அதே சமயத்துல 13ஆம் தேதி சூரிய பகவான் மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வந்துடுறாரு. சனி ஆல்ரெடி அங்கேயே இருக்கிறாரு. சுக்கிர பகவான் மீனத்திலே இருக்கிறாங்க. ராகு பகவான் சுக்கரனோடு இணைஞ்சு இருக்கிறாரு. குரு பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்தில் இருக்கிறாங்க. அது போக கேது பகவான் கன்னியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாத கிரக அடைவுகளை பத்தி இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை அடையவிருக்கிறார்கள்? இப்ப மேச ராசி அப்படின்னாவே ஒரு வேகமான ராசி. அவங்ககிட்ட அன்பு அரவணைப்பும் இருக்கும். ஆனா அவங்ககிட்ட பிடிக்காத குணமே என்னன்னா, சடார்னு கோவப்பட்டுருவாங்க, வேகமான முடிவுகள் எடுத்துருவாங்க, கொஞ்சம் வேகமா செயல்படுவாங்க. இது எல்லா நேரத்திலையும் சரியா வராது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் பலன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல நல்ல பொசிஷன் எடுத்து வக்கர நிவர்த்தியை இருக்கிறாரு. இது போக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு பகவானும் சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு திருப்தியான முறையில் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல பொசிஷன் எடுக்கும்போது உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகளை அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு கொடுப்பார். இதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல ஒரு அவசரமான முடிவு எடுத்திருப்பீங்க, சில குழப்பங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அந்த குழப்பத்தினால மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள் வந்திருக்கும். அப்ப அந்த மனஸ்தாபத்திலிருந்து, மன சங்கடத்திலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால, அந்த செவ்வாய் பகவானால நீங்க கொஞ்சம் மனசு தெளிவடையும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல விரயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் இருக்கிறார். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு விரயங்கள் எந்தெந்த வழியில வரும், அந்த விரயத்தை நாம எப்படி கட்டுப்படுத்தணும், அந்த விரயத்திலிருந்து தப்பிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், அதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப ரிஷபத்தில் இருக்கிறாங்க. குருவுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டுல குருவும். அப்ப உங்களுக்கு வரக்கூடிய விரயத்தை ஏதாவது ரூபத்துல அதை கன்வெர்ட் பண்ணி சுபவிரயமாக மாற்றக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு துணை இருப்பார். புரிஞ்சுதுங்களா மேசராசிக்காரங்களே? இப்ப சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு விரய செலவுகளைத்தான் கண்டிப்பா கொடுப்பாரு. தொழில லாஸோ, ஏதோ நஷ்டமோ, நம்ம ஏதாவது காசு போடக்கூடாத இடத்துல பணத்தை போட்டுட்டு முழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு அந்த மாதிரி விரயங்கள் வருவதை
தடை செய்வது எப்படி அப்படிங்கிறத அந்த குரு பகவான் நமக்கு சொல்லி கொடுத்துருவார். இது போக அந்த சுக்கரனோடு ராகு இணைந்திருக்கிறார். அப்ப இந்த ராகு இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையா நீங்க இருக்கணும். குடும்பத்துல மன அமைதிகளும் மன குழப்பங்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அடுத்தவர்களால சில பிரச்சனைகளும் உருவாக்கும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இது போக பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான். இதே பெண்களுக்கு தன்னை தானே குறித்து கொள்ளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றது இந்த சுக்கிர பகவான் தான். அப்ப 2ஆம் இடம் என்பது பணம், பொருளாதாரம். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரம், அதாவது திருமண வாழ்க்கை. அதுபோக உங்க லைஃப்ல உங்களுக்கு பார்ட்னராக தொழில்ல வர்றவங்க, இதை பத்தி குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இப்ப ராகுவோடு இணையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத மன இறுக்கங்கள் இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த மன இறுக்கத்தையும் குடும்பத்துல வரக்கூடிய அந்த குழப்பத்தையும் வரவிடாமல் எப்படி தடுப்பது? அப்ப நீங்க முன்கூட்டியே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுதுங்களா மேசராசிக்காரங்களே? உங்களுக்கு இப்ப பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் ராகுவோடு இணைஞ்சதுனால கண்டிப்பா காட்டுறாரு. அப்ப அந்த பிரச்சனைகள் எந்தெந்த ரூபத்துல வருமோ அதற்கு முன்னாண்ட நாம கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கிறது இந்த பீரியட்ல ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறதுனால நாம நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நாம கொஞ்சம் சாந்தமாக, கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அதனாலதான் நீங்க மெடிடேஷன் போங்க, அப்படி தியானத்துக்கு போறது, தெய்வத்தை வணங்குவது, நீங்க அமைதியா இருந்துக்கிறது, இது ரொம்ப 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 உங்களுக்கு இப்போ தேவைப்படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 11ஆம் தேதி வந்துடுறாங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு. இந்த சூரிய பகவானும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துடுறாங்க. இந்த எல்லா கிரகங்களும் அந்த 12ஆம் இடத்தை கிராஸ் பண்ணித்தான் வரும். அப்ப அந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அப்ப அந்த விரயஸ்தானத்தை கிராஸ் பண்ணி வர்றதுனாலதான் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் இப்ப எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஃபர்ஸ்ட் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு விரயஸ்தானத்துக்கு. அதுபோக சனி பகவான் அவரும் பார்க்க போனா மெல்ல மெல்ல நகர்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ சனி பொருளாதார தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம், அந்த சுக்கிர பகவான் பொருளாதார கிரகம். அப்போ அந்த பொருளாதாரத்திலையும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலையுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில அலைச்சல், குழப்பம், உங்களுக்கு பார்க்க மன ரீதியான சில பிரச்சனைகள், உங்களுக்கு மேல் அதிகாரியினால சில டென்ஷன்கள் இதெல்லாமே வரும். அப்ப அந்த இடத்துல அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம அதிகமா பேசாமல், அதிகமா வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம தேவைப்பட்டதை மட்டும் பேசிட்டு நம்ம தேவைக்கு அதிகமா பேசாமல் கொஞ்சம் அமைதியை காப்பது நல்ல விஷயம். இதே நீங்க தொழில் செய்யற இடமா, நீங்க சொந்த தொழில் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில்ல எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கொஞ்சம் வரக்கூடிய லாபத்துல நஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தொழில்ல ஏதாவது விரயத்தை கொடுக்கும். அப்ப அந்த தொழில் விரயத்தை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணணும், அப்ப அந்த தொழில் விரயம் ஆகாத அளவுக்கு நாம் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதை முன்கூட்டியே சிந்திச்சு தடுமாறாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதுல வரக்கூடிய விரயத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம்.
இதே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க இருக்கக்கூடிய பொறுப்புல, நீங்க இருக்கக்கூடிய அதிகாரத்துல அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் ஒரு வேகத்துல ஏதாவது அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்தாவோ சில குழப்பத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ நீங்க வந்து தேவையில்லாதவங்களை சந்திக்கிறீங்க, இல்ல தேவைப்பட்டவங்களையும் சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்திப்பின் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவீங்க. அப்ப அது மாதிரி முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக யோசனை செய்து, இல்லைன்னா உங்களுடைய வெல்விஷர் அவங்கள்கிட்ட கூட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு, இல்லை உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர் அவங்ககிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுப்பது நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பம், அப்போ அந்த குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் சரியில்லை, அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் சரியில்லை. அப்போ வந்து குடும்ப ரீதியில பெண்களுக்கு வந்து இந்த சமயத்துல அவங்க நினைச்ச மாதிரியே இருக்க முடியுமா, அவங்க நினைச்ச மாதிரியே நடக்குமா? சில நேரத்துல நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க நினைக்காத எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள்ல உறவுகள் உங்க கூட நல்லா இருக்கலாம், சில நேரங்கள்ல உறவுகள் உங்களுக்கு எகென்ஸ்டா வரலாம். அப்போ உங்க குடும்பத்துல நீங்க குடும்ப தலைவியாக இருந்தா கூட உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக நடந்து உங்களுக்கு மனசுக்கு வலியை கொடுக்கலாம். அப்ப எது நடந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த சமயத்துல குடும்பத்தை நாம் எப்படி மீட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். அதே சமயத்துல உங்களுடைய கணவன்மார்கள் அவங்களும் அதே மாதிரிதான். நம்ம வாழ்க்கையில இப்ப இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சனியுடைய அனுகிரகம் சரியில்லாததுனாலையும் நமக்கு சில குழப்பங்கள் வர்ற மாதிரி இருக்குது. அப்ப நம்ம அட்வான்ஸாக நாம வந்து சில பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க 2 பேரும் கலந்து பேசி ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக போகும். 2வது பாத்தீங்கன்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ இவங்க வந்து எளிமையாக படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு சப்ஜெக்டை ஒரு டைம் படித்தா போதும், அவங்க இந்த எக்ஸாம் எழுதிடுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க, அப்படித்தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீரியட்ல ஒரு டைமுக்கு நீங்கள் 3 டைம் படிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா இந்த டயத்தில் உங்களுக்கு படித்தது மெமரி லாஸ் ஆகலாம், ஞாபக மறதி சூழ்நிலைகள் உருவாகலாம், உங்களுக்கு பேரண்ட்ஸால பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய இடம் சூழ்நிலைகள் ஒத்து வராமல் இருக்கலாம். இது எல்லாமே யோசனை பண்ணி நல்லா படிச்சு 1 முறைக்கு 2 முறை 3 முறை படிச்சு எக்ஸாம் எழுதுனா நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. நீங்க நினைச்சதை கண்டிப்பா சாதிப்பீங்க. அதே சமயத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து இப்போ எந்த போக்குல போயிட்டு இருக்கிறீங்களோ, எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. அவங்க உடல் ரீதியாக கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இப்போ எந்த முட்டு வலியும் போட்டு எந்த பிசினஸும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்ல விஷயம். நீங்க இந்த பீரியட்ல வந்து வணங்க வேண்டிய தெய்வமே எதுனா சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானை ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது இந்த மாசத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. அது வெள்ளிக்கிழமை நாள்ல கண்டிப்பா போயிட்டு வாங்க. அப்படி ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போக முடியாதவங்க வெள்ளிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு இடத்துல ரங்கநாதரை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உள்ளவங்க சிங்கப்பூர், மலேசியா, இப்போ கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மேசராசியில் இருக்கிறவங்க எனக்கு 7 சனி வரப்போகுது, பசங்களுக்கு படிப்பு பாதிக்குமா, எங்களுடைய வாழ்க்கை பாதிக்குமா, எங்களுடைய குடும்பம் பாதிக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இது பாதிப்பது கிடையாது. இப்போ இந்த பீரியட்ல அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சுக்கிர பகவான் எங்க இருக்குது, அப்ப அந்த சுக்கிர பகவான் அப்படி நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்களா, மோசமான ஸ்தானத்துல இருக்கிறாங்களா, அது ராகு எப்படி சம்பந்தப்பட்டிருக்குது, ராகு ஏதாவது தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்களா, ராகு ஏதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்களா, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்களா, இல்லை நல்ல பொசிஷனுக்கு வருவீங்களா,
இல்லை சமநிலையில் இருப்பீங்களா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அது போக இந்த 7 சனியுமே உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பாதிக்காது. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.